பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் மிக உயர்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்து வருகிறோம். இப்போ மூன்றாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கர்மயோகம். நமக்கு என்று விதிக்கப்பட்ட கடமைகள், நாம் எந்த குலத்தில் பிறந்துள்ளோம், நம் வழி வழியாக சந்ததிகள் என்னென்ன விஷயத்தை பின்பற்றி வந்தனர், எந்த காலத்திலும் அந்த தர்மத்தை நாம் செய்யாமல் விடக்கூடாது. இது நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. நம் தர்மத்தை மீறிய எந்த செயலும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை கீதாச்சாரியார் தன்னுடைய சிஷ்யனான அர்ஜுனனுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். பார்க்க போனா இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் செய்ய வேண்டிய கர்மா அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா இல்லை. இருந்தாலும் இந்த உலகம், அந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஆத்மாக்களும் சுகமாக வாழ வேண்டும் என்று தனக்கென்று ஒரு கடமையை தானாக ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அதை பார்த்துத்தான் அதனுடைய தொண்டர்கள், அதாவது இறைவன் செய்வதை நினைத்தாவது நாம் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று கர்மயோகத்தில் கீதாச்சாரியார் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். மூன்றாவது அத்தியாயத்தில் இதுவரையிலும் 27 ஸ்லோகங்கள் நாம் பார்த்தோம். 28வது ஸ்லோகம், தத்வவித்து மகாபாஹு குண கர்ம விபாகயோகா குணா குணேஷு வர்தந்த இதி மத்வான சஜ்ஜதே. இது 28வது ஸ்லோகம். எடுத்த உடனே பலம் பொருந்திய புஜங்களை உடையவனே. சரி, இப்போ நாம செய்யக்கூடிய காரியத்துல 2 விதம் இருக்கு. இறைவனை நோக்கி செய்வது பக்தியை மட்டும் பிரதானமாக வைத்துக்கொண்டு இது அவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு திருப்திகரமான ஒரு வேலை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய பிரீத்திக்காக மட்டும் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, ஒன்றை எதிர்பார்த்து இறைவனுக்கு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. இறைவனை வேண்டுவதே ஏதோ ஒன்றை பெறுவதற்காகத்தான் என்கின்ற எண்ணம், அதைய காமிய கர்மம், அதில் மிகப்பெரிய விசேஷம் இல்லை. ஏன்னா ஒன்றை பெறுவதற்காக மட்டுமே இறைவனுக்கு உண்டான சேவைகளை செய்பவர்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நிஜமான வியாபாரிகளாகி விடுகிறார்கள். ஒரு கோவிலுக்கு சென்றால் அது கிடைக்கும், இதை கிடைக்கும் என்றால், அது சென்றால் ஒன்றை வாங்கி வருவால் அது வியாபாரத்தனமாகிவிடுது. இறைவன் செய்வதனால் நாம் அவனை கும்பிட்டு வருகிறோம் என்கின்ற ஒரு நிலை வந்து விடுது இல்லையா? ஒரு நிலை வரும், அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த உலகத்தை ஆள்பவன், என்னை இயக்குபவன் அவனே என்று உணர வேண்டிய ஒரு தருணம் ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். அப்போ 2 விதமாக இறைவனை வழிபடும் மக்களை நாம் பார்க்கிறோம். அறிஞர்களாக இருப்பவர்கள் இதனுடைய வேறுபாடு என்ன என்பதை மிகவும் அறிந்திருப்பார்கள். இவர் ஒன்றை எதிர்பார்த்து செய்கிறார், இறைவனுடைய திருப்திக்காக செய்பவர் மற்றவர் என்கின்ற வேறுபாடு அறிஞர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனா பூரணமான ஞானத்தை உடையவன் அவன் பாருங்க, நமக்கு இந்த இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? கண், காது, மூக்கு, நாக்கு, இதெல்லாம் அது எப்படி போகுதோ அதன் வழியே நாம் போய்கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. கண்ணை மூடி நின்னா நமக்கு எங்கெங்கேயோ பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு, மனம் ஒரு நிலையில் இருப்பதில்லை. அப்போ புலன்கள் எங்கு செல்கிறதோ அதன் பின்னே போகின்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்போ ஞானம் அடைந்தவன்
எந்த காலத்திலும் புலன்கள் எங்கு செல்கிறதோ அது பின்னே போவதை தவிர்த்து விடுகிறான். அதனை ஆனவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டவன் ஆகிவிடுகிறான். எப்பொழுது அந்த இந்திரியங்களை அடக்கும் சக்தி நமக்கு வந்து விடுகிறதோ, நாம் நினைத்தால் இதே இடத்தில் அமர வேண்டும் என்று நினைத்தால் அந்த இந்திரியங்களும் அதே இடத்தில் அமைதியாக இருந்து, இப்படி பயிற்சி பெற்று ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த இந்திரியங்களை கொண்டு வருபவன் ஞானம் உடையவன் ஆகிவிடுகிறான். 2 வகையான மனிதர்களை இனம் கண்டுவிடுகிறான். இவன் எதிர்பார்த்து செய்கிறான், எதையும் எதிர்பாராது ஒருவன் செய்கிறான். ஒன்றை நிஷ்காம கர்மம், ஒன்றை எதிர்பார்த்து செய்வதை நிஷ்காம கர்மம் என்று சொல்கிறோம். பாருங்க, எந்த விஷயத்தையும் இறைவனிடம் எதிர்பாராது, இது அவன் எனக்கு கொடுத்த வேலை கடமை என்று நினைத்து அவனுக்காக செய்கின்ற நிஷ்காம கர்மம், எந்த பலனையும் எதிர்பாராது இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு, அதுவே மிக உயர்ந்த ஒரு விஷயம். இந்த நிலைக்கு ஒருவன் வந்துவிட்டால் நாம் எதற்காக பிறந்தோம் என்கின்ற அர்த்தம் அவனுக்கு கிடைத்துவிடும். இதைத்தான் எல்லா நூல்களும் மிக உயர்வாக பாராட்டி கொண்டு வருகிறது. இப்போ அடுத்து 3வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகம். பிரகிருதேர் குண சம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு தான் அக்ருத்துஷ்ண விதோ மந்தான் கிருஷ்ணவின்ன விஷாலயேத் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஜட இயற்கையில் ஒரு மாதிரி ஒரு மயக்கத்தில் இருப்படுகின்ற நாம் பார்க்கின்ற காட்சிகள் மூலமாக அதில் மயங்கி அந்த லௌகீகத்தில் நம்மளை தவறான வழியில் மயக்கமான ஒரு நிலையில் இட்டு செல்வதற்காக நிறைய விஷயங்கள் நம் கண் முன்னே நிழல் ஆடுகின்றன. அதில் எல்லாமே அடங்கும். பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, அப்புறம் இப்படி அதில் இருக்கக்கூடிய ஒரு மயக்கம், அது இல்லாமல் இருக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விடுகிறது. அப்போ என்னாச்சு, முழுமையாக தன்னுடைய முழுமையான வாழ்க்கையையும் அந்த மயக்கங்களுக்கு உட்பட்டவன் ஆகிவிடுகிறான். அந்த மயக்கத்திலிருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வெளியே வர முடியாத ஒரு நிலையில் அவன் வந்து விடுகிறான். அப்போ அவனால எந்த விதமான சாதனையும் செய்ய முடியாமலே போகிறது. நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம் என்கின்ற அந்த குறிக்கோளினை மறந்து அங்கங்க அந்த மயக்கங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த மாயையில் சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாதவன் ஆகிடான். அப்போ என்னாச்சு, அவனுடைய அறிவு வேலை செய்யவில்லை. அப்படின்னா எது நல்லது, எது கெட்டது, எது நிலையானது, எது நிலையற்றது என்று அறிந்து பார்க்கக்கூடிய சக்தியை இழந்து அந்த மயக்கத்திலிருந்து வெளிவர முடியாது, மயங்கியே தன்னுடைய வாழ்நாளை என்ன சொல்லுது, வியர்த்தம் செய்து விடுகிறான், வீணடித்து விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒருவனுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது மிக மிக கீழ்த்தரமானது என்று பகவத்கீதை வர்ணிக்கிறது. ஆனால் எந்த காலத்திலும் அறிவு உள்ளவர், ஞானம் உடையவர் தான் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று என்றாவது ஒரு நாளேனும் உணர்ந்து அந்த பாதையை திருப்பி உண்மையான மார்க்கம் எது என்பதனை சிந்தித்து நிச்சயமாக தன்னுடைய மனதை திசை திருப்பி அந்த வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கி கொள்ள வேண்டும் என்று கீதாச்சாரியார் அறிவுறுத்துகிறார். 3வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத் ஆத்மசேதசா நிராஷீர் நிர்மமே பூத்வா யுத்யஸ்ப விகதஜ்வரஹா அப்படின்னு சொல்லிட்டு, முதலில் அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவை ஒருவன் நிச்சயமாக பெற வேண்டும். நான் யார், இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி செய்தேன், அதில் நீ யார்,
இதில் எத்தனை காலம் நீ இருக்க போறாய், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன, அந்த கடமைகளை நீ எந்த அளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய், இந்த மாதிரி கேள்விகளை உனக்குள்ளே நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ நீ காலை முதல் இரவு வரை உன்னுடைய தலை முதல் கால் வரை அனைத்து இயக்கங்களையும் நானே சக்தி கொடுத்து அதை இயக்க வைத்து கொண்டு இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து அனைத்து செயல்களும் உன்னால் நடக்கின்றது இல்லையா, காலை முதல் இரவு வரை அதை அனைத்தையும் இறைவா நீயே என்னுள் இருந்து இதை செய்கிறாய் என்கின்ற எண்ணத்தை, உண்மையை உணர்ந்து அதனை இறைவனிடம் யார் ஒருவர் அர்ப்பணிக்கிறார்களோ அதன் மூலமாக வருகின்ற எந்த ஒரு பலனிலும் பற்றின்றி ஒன்றை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாது. பாருங்க, அப்போ இது எல்லாமே அவனுடையது. காரியம் அவனால் என்னில் மூலமாக இயக்கப்படுகிறது. அப்ப காரியமே என்னால் செய்தது இல்லை அப்படிங்கும்போது அதன் மூலமாக விளைகின்ற பலனில் எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது? அப்போ காரியம் என்னுடையது அல்ல, அதன் மூலமாக கிடைக்கின்ற பலனும் என்னுடையது அல்ல. அப்படிங்கும்போது தயவு செய்து அர்ஜுனா, நீ இப்பொழுது மதிமயங்கி அமர்ந்திருக்கிறாய் இல்லையா, இந்த உடம்பில் இருந்து நீ செய்கின்ற எந்த காரியத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சக்தியை நானே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தாங்கள், நான் அம்பு விட்டு இவர்களெல்லாம் இறந்து விட்டால் அந்த பாவம் எனக்கு வந்துவிடமே என்பது உன்னுடைய ஆதங்கமாக இருக்கிறது. அப்போ செய்வதிலேயே உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னவுடன் அதன் மூலமாக விளைகின்ற அந்த பாவம் மட்டும் உனக்கு எப்படி வந்து சேரும்? அதனால் எந்த பாவமும் உன்னை வந்தடையாது அர்ஜுனா. எழுந்து நில், தைரியமாக போர் புரி என்று தன்னுடைய சீடனை எழுப்பிப்பது போல இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. 31வது ஸ்லோகம். ஏமே மதம் இதம் நித்யம் அனுதிஷ்டம் தி மாணவாஹா ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தோ முச்சியம் தே தேவி கர்மபிகே அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுவரையிலும் அர்ஜுனா, ஒரு மனிதனை உய்விக்க என்னென்ன முடியுமோ அது அத்தனையும் கர்மங்கள் என்கின்ற தலைப்பினிலே உனக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இந்த அறிவுரைகளை பக்குவமாக இதனை கேட்டறிந்து யார் ஒருவர் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, நான் எந்த தர்மத்தில் அனுஷ்டிக்க வேண்டும், என்னுடைய குலம் அதனுடைய தர்மம் என்ன என்பதனை நன்றாக அறிந்து அதனை யார் ஒருவர் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ, சரி, எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் பெரியவர்கள் செய்தால் அதில் நிச்சயமாக ஏதோ ஒரு உண்மை இருக்கும் என்பதனை நம்பி அது யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ, பாருங்க, கண்டிப்பாக அவர்கள் பலன் நோக்கி செய்கிறார்கள் இல்லையா, அந்த காமிய கர்மம் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் இருந்து நிச்சயமாக இவர்கள் விலகி, இந்த பந்தம் என்று ஒரு வலை இருக்கிறது, இந்த வலையை நமக்கு மிகப்பெரிய எதிரி எந்த ஒரு சாதனையும் செய்ய விடாது நம்மை தடுத்து வருகின்றது. முழுமையான நேரம் குடும்பத்திற்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குழந்தைக்காக என்று இதுவும் ஒருவித மாயையே. உடனே நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், சார் என்ன சார் இது நியாயமான ஒரு விஷயம் தானே, குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடுவது தவறா? ஒன்று சொல்றேன் கேளுங்க. நிச்சயமாக குடும்பத்தை விட்டு வந்து சாதனை செய் என்று எந்த இதிகாச புராணங்களும் கூறவில்லை. ஆனால் நீ எதற்காக முழுமையாக ஈடுபடுகிறாயோ அதில் உன்னில் சில நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடியது. அது நிலையானது என்று முழுமையாக அதை நம்பாதே. நீர் தாமரை இலை மேல் எப்படி நீர் ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறதோ அதே போல இந்த உலகத்தில் உனக்கு இந்த கதாபாத்திரம், உன்னுடைய கடமை தாயாக இருந்தால் தன்னுடைய குழந்தைகளை எப்படியெல்லாம் அவர்களுக்கு சிக்ஷை செய்ய வேண்டும். இருந்தாலும் அவரவர் சாதனை அவரவர்களுக்கு. ஒருவருக்காக ஒருவர் நிச்சயமாக
என்ன சொல்லுது? அவரவர் ஆத்மாவை உயர்த்தக்கூடிய எந்த செயலையும் செய்ய முடியாது. அப்போ குடும்பத்தில் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்பை செய்து கொண்டு, அதன் மேல் மிகப்பெரிய நாட்டம் இல்லாது, தாமரை இலை தண்ணீர் போல இது நிச்சயமாக நிலை அற்றது என்பதனை உணர்ந்து நீ உன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான, ஏன்னா பலன் எதிர்பாராது செய்கின்ற செயல் மூலமாக உனக்கு என்னன்னா இந்த பந்தத்திலிருந்து விடுதலை இறைவன் மூலமாக உனக்கு கிடைக்கிறது என்பதே பலஸ்துதி ஆகிறது. நாளையும் பருகலாம் சர்வம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.